ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எப்பயும் ஒரே சட்னியை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கேரட் சட்னி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும். இப்போ இந்த கேரட் சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகாயும் போட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபடும் போதே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கேரட் சட்னி நிறைய விதத்தில் செய்யலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றனால. இப்போ இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துடலாம். பருப்பெல்லாம் பாருங்கள் நல்லா கலர் மாறி நல்லா வறுபட்டுருச்சு. பருப்பு கொஞ்சம் கலர் மாறி வந்ததுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ ஒரு 300 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேங்க. கேரட்டை தோல் சீவிட்டு மீடியம் சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். கேரட் சாதாரணமாகவே வேக வச்சு சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்ற டேஸ்ட் குழந்தைங்களுக்குலாம் கூட ரொம்பவே பிடிச்சிருக்கும். பச்சையாகவே கேரட்டை கட் பண்ணி போட்டுட்டு இதில் லேசாக தண்ணி தெளித்து விட்டு மூடி வச்சு ஜஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க போதும். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப சாஃப்டாக வேகணுன்ற அவசியமும் இல்லை. இதில் சின்ன துண்டளவுக்கு புளியும் சேர்த்துடலாம். கேரட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் வதக்கிக்கோங்க போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இது ரொம்ப சாஃப்டாலாம் வேகலை, ஓரளவுக்கு லைட்டாக தான் வெந்திருக்கு. இந்த பதத்தில் இருக்கும்போதே நம்ம சட்னி அரைச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு எல்லாம் வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இது நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. எப்பயுமே இட்லி தோசை அப்படின்னாலே வெங்காய சட்னி, தக்காளி சட்னி இப்படி தான் ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பிடிச்சிருக்கும் எல்லாருக்குமே. தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. துவையல் மாதிரி வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை தோசை இட்லிக்கு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக அதுக்கு தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சுவையான கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு.